வணக்கம் மக்களே. மார்க்கெட்டிங் வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸியா, இன்னும் நிறைய கிரியேட்டிவா மாத்துறதுக்கு ஏஐ எப்படியெல்லாம் நமக்கு உதவ போகுதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இதுல இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். ஒரு மார்க்கெட்டரா நம்மளோட டு டூ லிஸ்ட் சில சமயம் பார்த்தா அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போகும் இல்லையா? ஏகப்பட்ட வேலைகளுக்கு நடுவுல என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிற அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, ஏங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அது ஒரு சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது நம்மளோட ரெகுலர் வேலைகளை பார்த்துக்கும். அப்போதான் நாம நம்ம மூளையை யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்ல முழுசா கவனம் செலுத்த முடியும். முதல்ல நாம சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மார்க்கெட்டர்ஸான நாம சின்ன சின்ன அதிக நேரம் எடுக்கிற வேலைகள்லே மூழ்கி போயிடுறோம். இதனால பெரிய அளவுல இம்பாக்ட் உருவாக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல இருந்து நம்ம கவனம் சிதறிடுது. ஏஐ கிட்ட இருந்து பெஸ்டான பதில வரவழைக்கிறதுக்கு ஒரு மேஜிக் கீ இருக்குன்னா அது சரியான ப்ராம்ப்ட் தான். ப்ராம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, நாம ஏஐக்கு கொடுக்கற கமெண்ட். அது எப்படி பக்காவா பண்றதுன்னு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்ல இப்ப பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேரு டிசிஆர்இ. டீனா டாஸ்க், அதாவது ஏஐ என்ன செய்யணும்னு நாம தெளிவா சொல்றது. சீனா கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த வேலை சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் கொடுக்கிறது. ஆர்னா ரெஃபரன்சஸ், அதாவது ஏஐ ஃபாலோ பண்றதுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறது. ஈனா இவாலுவேட், ஏஐ கொடுத்த பதில செக் பண்றது. கடைசியா ஐனா இட்ரேட், தேவைப்பட்டா நம்ம ப்ராம்ப்டை இன்னும் கொஞ்சம் மாத்தி திரும்பவும் கேட்கறது. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு வழி இருக்கு. தாட்ஃபுல்லி கிரியேட் ரியலி எக்ஸலண்ட் இன்புட்ஸ். இந்த டிசிஆர்ஏல முதல் ஸ்டெப்பான டாஸ்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல பெர்சோனா அப்புறம் ஃபார்மேட்னு ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க ஏஐய ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா யோசிக்க சொல்றீங்களா, இல்ல ஒரு சாதாரண கஸ்டமரா யோசிக்க சொல்றீங்களான்னு சொல்றது தான் பெர்சோனா. அதே மாதிரி உங்களுக்கு பதில் எந்த ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லலாம். இது ரெண்டும் பதில ரொம்பவே துல்லியமாக்கும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு ப்ராம்ப்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. நீங்க எந்த அளவுக்கு விவரமா கான்டெக்ஸ்ட், அதாவது சூழலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள பதில் கிடைக்கும். இதுதாங்க ஒரு நல்ல ப்ராம்ப்டோட சீக்ரெட்டே. சரி, தியரி எல்லாம் போதும், வாங்க இப்போ பிராக்டிக்கலா பார்க்கலாம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நிஜமான மார்க்கெட்டிங் சவால்களை எப்படி சமாளிக்கலாம்னு பார்ப்போம். முதல் சினாரியோ இதுதான். ஒரு புது பிராண்ட் மலிவான ஸ்னீக்கர்ஸ் விற்க போறாங்க. அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்க எவ்வளவு தெளிவான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்கன்னு. பாத்தீங்களா, ஏஐ கொடுத்த இந்த பதில் நம்ம மார்க்கெட் ரீசர்ச்சை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்குது. நம்ம கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்குது. அடுத்ததா, நிறைய நேரத்துல ஒரு புது வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு ஏஐ எப்படி உதவுதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் ஆப்புக்கு மார்க்கெட்டிங் பிளான் போடணும். பாருங்க, ஒரு காலியா இருந்த பேப்பர் இப்போ ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு பிளானா மாறிடுச்சு. ஏஐ நமக்கு இந்த மாதிரி சில ஆரம்ப கட்ட ஐடியாக்களை கொடுக்கும்போதே நம்ம வேலை ரொம்பவே சுலபமாகிடுது. சில சமயம் நமக்கு ஒரு ஐடியாவோட நல்லது கெட்டதை யோசிக்க எந்த பக்கமும் சாயாத ஒரு ஆள் தேவைப்படுவாங்க இல்லையா? அந்த வேலையை ஏஐ சூப்பரா செய்யுது. இங்க பாருங்க, 2 சோஷியல் மீடியா கேம்பெயினோட பிளஸ் மைனஸ் ரெண்டையும் பக்காவா லிஸ்ட் பண்ணி காட்டிடுச்சு. இத வச்சு நாம ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். ஏஐ ஒரு பவர்ஃபுல் டூல் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு கருவியை பயன்படுத்துறதுக்கும் ஒரு கருவியாலேயே நாம மாற்றப்படுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட அனுபவம், நம்மளோட மூளை, நம்மளோட திறமைக்கு மாற்று எதுவுமே கிடையாது. அதை நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி நமக்கு எவ்வளோதான் டேட்டா கொடுத்தாலும், புது புது ஐடியாக்களை உருவாக்கினாலும், கடைசியில நம்ம கஸ்டமர்ஸோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவை எடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் உண்மையான மதிப்பு. அப்போ ஏஐ எப்படி பொறுப்பா புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது? அதுக்கு சில கோல்டன் ரூல்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஏஐ கொடுக்கறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பவும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. உங்க பிராண்டுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்துங்க. முக்கியமான விஷயம், பர்சனல் டேட்டாவை என்டர் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் பாஸ். ஃபைனல் டெசிஷன் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம பார்த்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டு நீங்க எப்படி இதை முயற்சி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கேள்வி உங்களுக்கானது. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதை வச்சு முதல்ல எந்த வேலையை ஏஐ கிட்ட கொடுக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய, இல்ல உங்களுக்கு ஒரு புது ஐடியாவை தரக்கூடிய அந்த ஒரு வேலை என்னவா இருக்கும்? இப்போ உங்க முறை.